ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு கேஜிசே கேமிங் சேனல். ஸோ பல நாள் கழித்து உங்களை சந்திக்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் லோட் ஆஃப் மேட்ச். அதாவது ஒரு சேனலுடைய ஃபிஸ்ட்டு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு எனிமையான ஃபிஸ்ட்டு யூஸ் பண்ணால் ஃப்ளாஷ் வீஸ் யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். ஃப்ளாஷ் பேங்க் யூஸ் பண்ணுவேன். க்ளோவால் ஆக்சுவலி எனக்கு ஃபிஸ்ட் அடிக்க தெரியவே தெரியாது. ஏன்னா கிளாஸ் போர்ட்லேயே நான் கட்டானாலாம் யூஸ் பண்ணுவேன். கட்டானா ஓரளவு யூஸ் பண்ண தெரியும். சும்மா எடுத்து கரைக்கிட்டே இருந்தால் போதும், எதுவுமே மண்டையில் எப்படியாவது விழுந்துடும். ஸோ இந்த வீடியோவில் எப்படியாவது ஃபிஸ்ட்டை வச்சு அவனை கொல்லணும். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ரவுண்டு அவன் அடிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் கொஞ்சம் கவர் எடுத்து போகலான்னு பார்க்குறேன். அண்ட் கவர் எடுத்து போனால் அவன் கையில் மாட்டக்கூடாது. திடீர்னு சர்ப்ரைஸ் அவனை அட்டாக் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறேன். அண்டு போயிட்டே இருக்கேங்க. ஏன்னா எனிமி எங்கே இருக்கான்னு எனக்கு தெரில. எங்கடா போனேன் அப்படின்னு பார்த்தா இங்கே நின்னான். சரி அதுமாதிரி என்ன ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணான். நம்மளுக்கு சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆனாலும் பரவாயில்ல, சாவு செத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாச்சு கேஸ் அவனை. திரும்ப தேர்ட் ரவுண்டில் நான் ட்ரை பண்ணேங்க. ஏடபிள்யூஎம் எடுத்து வச்சுட்டு கையில் இருக்கட்டு ஏடபிள்யூஎம் எடுத்துகிட்டு டக்குன்னு கீழே போட்டுட்டு அடுத்து திரும்ப எனிமிட்டு ஏடபிள்யூஎம் இருக்கும். ஏன்னா அவனுக்கு சில பேருக்கு யூஸ் பண்ண வராது. பார்த்தா கீழே போட்டோன்னா அந்த செகண்ட் 2 வந்தோன்னா புது கண்ணை கையில் வந்துட்டு அதனால அது வேஸ்ட்டாக போச்சு. அதனால் எனிமிக்கு ஏடபிள்யூஎம் எடுத்து கொடுத்துட்டு ஃபிஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க, கரெக்டாக அடி விழும். இப்போ யாரெல்லாம் நிறைய பேர் அனிமே பார்ப்பீங்க. இது வந்து நான் ஃபஸ்ட்டு இருக்கேன்னா ஒன் பீஸ்னு ஒரு அனிமே பார்த்துருக்கேன். அந்த அனிமையில் லூஃபின்னு ஒருத்தன் வருவான், ஸ்டார்ட் பற்றி அவட மாதிரியே ட்ரெஸ் அப்னு சொல்லிட்டு வச்சேன். இந்த ஸ்ட்ரா ஹேட்டே கிடச்சி ஒரு வாரம் தான் ஆகுது. அந்த ஸ்ட்ரா ஹேட்டு இந்த மிஸ்ட்ரி ஷாப்பில் கிடச்சி ஒரு வாரம் இல்லை, கொஞ்ச நாள் தான் ஆகுது. அப்போ தான் லூஃபி மாதிரி இருக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். பார்த்தா லூஃபி மாதிரி இல்லை. சரி இருக்கட்டு, இதான் கைஸ் நம்ம காஸ்டியூம். இனி எல்லா வீடியோலையும் இப்படி தான் காஸ்டியூம் வருமானு கேட்டிங்கன்னா, அண்டு ஃபீமேல் கேரக்டர் தான். நான் வந்து இப்படி வச்சுருக்கேங்க, லோன்ஸ் மட்டும் ஃபீமேல் கேரக்டர், மீதி எல்லாத்துக்கும் மேல் அப்படின்னு வச்சுருந்தேன். இப்போ லோன்ஸ் கூட மாற்றிட்டேன். அதான் நின்னாங்க அவன் அடிப்படை இது. இப்போ கரெக்டாக க்ளோவல் போட்டுட்டு அவனை அடிச்சு ஹெட்லேயே. நெக்ஸ்ட் ரவுண்டு அவன் கன் எடுக்கக்கூடியது. சின்ன மேட்ச் என்ன கன் எடுக்கான். அவன் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்க ஏற்றியும் இது எடுத்துருக்கான் ஆசைக்காரு. நான் வரேன், நம்ம சுற்றி போய் அடிக்கலான்னு போனேன். நம்மளுக்கு வராது கைஸ். அவர் டக்குனு நல்லா பிளான் பண்ணுறேன். துண்டு பெருசாக வச்சுருக்கேன், கரெக்டாக மண்டையிலே வச்சேன். வேண்டாங்க யூஸ் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நான் லைக் எப்படி வேண்டாம் கேட்டிங்கன்னா ஓரளவு வேண்டாம் அப்படி இல்லை கைஸ். வேண்டாம் லாங் என்னன்னா பாருங்கள், நான் ஒரு ஃப்ளாஷ் போட்டுட்டு கிட்ட ட்ரை பண்ண இறங்கும்போது 13 லைஃப் வந்துச்சு. அவசரத்தில் க்ளோவால் போடுறது இது போடுறது வச்சுட்டு கரெக்டாக அவனுக்கு கொண்டுட்டேன். கரெக்டாக ஸ்கோப் போட்டு அடிச்சிருந்தோம்னு எடுத்துருக்கான் அவனுக்கு. அண்ட் இந்த மேட்ச்சில் ஏடபிள்யூஎம் எடுத்துட்டேன் கைஸ். கரெக்டாக செகண்ட்ஸ் முடிஞ்சோன்னா தான் ஏடபிள்யூஎம் கீழே போடணும்னு வச்சுருக்கேன். செகண்ட்ஸ் இப்போது முடியும்னு நினைக்கேன். இப்போ முடியிருப்போ ஏடபிள்யூஎம் கீழே போட்டுருவேன். இப்போ பாருங்கள் கைஸ், எனிமிக்கு சாவை காணிச்சிருவேன் சரிங்களா. 84 இது உணர்ந்து ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. கரெக்டாக கீழே வந்துட்டு இன்னும் பாருங்க, அவன் கிட்ட தெரியாமல் வீட்டு நிற்கானா. ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான் முடிஞ்சு பாருங்கள். இப்படி தாங்க விளையாடணும். எனிமிக்கு என்ன கண்ணு விளையாட தெரியாது. அந்த கண்ணு அவன் கையில் எடுத்து கொடுத்துட்டு அவன் போன மாதிரி ஸ்கோப் போட்டாமல கைஸ், அதில் என்னன்னு தெரிஞ்சுட்டு எடுத்து மூலங்க விளையாட மாட்டாங்க. இப்படி தான் விளையாடணும். தட்ஸ் எ ஸ்ட்ராட்டஜி. இங்கே பாட்டுன்னு சொல்லுவீங்க, ஆக்சுவலி பாட்.
இப்போ நான் அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ் பீஸ் போட்டு கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துட்டு அப்புறம் அவனை அடிக்கலான்னு பார்த்தேன் கேஸ். நான் டச் ஏன் போட்டுட்டேன். இப்போ அவன் ரொம்ப ஓட்டிகிட்டு இருக்கானோ க்ளோவல் போட்டு தப்பு கரெக்டாக. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.